அண்ணன் செங்கோட்டையன் அவர்களே, சகோதரர் பொதுச் செயலாளர் அருண்ராஜ் அவர்களே, ட்ரெஷரர் வெங்கட்ராமன் அவர்களே, சகோதரர் நிர்மல்குமார் அவர்களே, மேடையில் வீட்டிருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட மாநில மாவட்ட செயலாளர்களே, ஒன்றிய செயலாளர்களே, கிளை செயலாளர்களே, வார்டு செயலாளர்களே, நகர செயலாளர் அவர்களே, கழகத்துடைய வேர்களாக இருக்கக்கூடிய இந்த செயல் வீரர்கள் கூட்டத்துக்கு இன்றைக்கு தலைமை தாங்கி நம்மளுடைய கட்சியின் தலைவர் மட்டுமல்ல, 2026 முதல்வர் எங்கள் அண்ணன் தலைவர் அவர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து, இன்றைய கூட்டம் தலைவர் இன்றைய தேதி தலைவர் நிர்ணயித்த நாள் மிக முக்கியமான நாள். ஒன்று, மொழிப்போர் தியாகிகள் நாள். இன்றிலிருந்து 1964-65 காலகட்டங்களில் தன்னுடைய இன்னுயிர்களை மாய்த்து ஐயா தாளமுத்தவர்கள், நடராசன் அவர்கள், சின்னசாமி அவர்கள் என்று ஏகப்பட்ட பேர் தன்னுடைய இன்னுயிரை மாய்த்தி நம்முடைய கட்சியுடைய இரு கண்களாக இருக்கக்கூடிய தமிழ் தேசியத்தை தமிழர் வழியில் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவே நாளைக்கு தலைவருடைய வழியில் அவருடைய நிர்வாக திறமையின் மூலம் எந்த அளவிற்கு மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடியும், அப்படிப்பட்ட ஒரு நாளாக தலைவர் அவர்கள் இன்றைக்கு தேர்ந்தெடுத்து, இன்னொரு முக்கியமான நாள், தேர்தல் ஆணையம் இன்றைக்கு வாக்காளர்கள் தினமாக இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்காங்க. அதோடு முக்கியமான இன்னொரு நாள், கழகத்திற்கு திமுகவுடைய பொய் பிரச்சாரம் என்ன? தமிழக வெற்றி கழகம் புதிய கழகம், இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. அது வெறும் ஒரு ஃபேன்ஸ் கிளப் அப்படின்னு நம்ம தேர்தல் எதிர்நோக்கும் போது ஒரு பொய் பிரச்சாரத்தை உருவாக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் இன்று நிமிர்ந்து சொல்கிறோம், தலைவர் வழியில் 2700 ஒன்றிய செயலாளர்களும் நகர செயலாளர்களும் வார்டு செயலாளர்களும் தலைவரால் உருவாக்கப்பட்டு இங்க அமர்ந்துட்டு இருக்காங்க. அதை சும்மா ஒருங்கிணைக்கல, எல்லாத்தையுமே கைபேசியில மொபைல்ல கனெக்ட் பண்ணி 70,000 பூத் கமிட்டி மெம்பர்ஸ், ஒவ்வொரு பூத் கமிட்டி மெம்பர்ஸ்லையும் 12 உறுப்பினர்கள், அதுல ஒன்றிய செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், நகர செயலாளர்கள், வார்டு செயலாளர்கள் எல்லோரையும் இணைத்து சுமார் 100 டெலிகாலர்ஸ் கடந்த 3 மாசமாக உங்களுடன் பேசி இந்த எஸ்ஐஆர் பணி மட்டுமல்ல, தேர்தல் அரசியலுக்கான பணிகளையும் தயார்படுத்தி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணன் அவர்களும், தலைவர் என்னை நியமித்த பொழுது தேர்தல் மேலாண்மை அந்த பொறுப்பில் தேர்தலை வெற்றி கொள்வதற்கான ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை உருவாக்கக்கூடிய இடத்தில் என்னை நியமித்த பொழுது இந்த எதிர்கட்சிகள்லாம் சொல்ற மாதிரியே எனக்கும் ஒரு டவுட் இருந்துட்டே இருந்துச்சு. என்னது, இங்க ஸ்ட்ரக்சர் இருக்குமா, எப்படி ஒர்க் பண்ண போறோம் அப்படின்னு ஒரு 8 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இருந்துச்சு. ஆனால் சரியாக இந்த 4 மாசத்துக்கு முன்னாடி 3 லட்சம் பதவிகளை அண்ணன் ஆனந்த் அவர்கள் வெளியிட்டார் தலைவரோட அனுமதியுடன். 3 லட்சம் பதவிகள். அந்த 3 லட்சம் பேரும் மை டிவிகே ஆப்ல இணைத்தோம். அப்புறம் பிஎல்ஏ, அது 100 டெலிகாலர்ஸ் ஒன்றிய செயலாளர் டெய்லி பேசிட்டே இருக்கிறாங்க.